டாக்டர்கிட்ட போனேன். ஒன்றும் டாக்டர் அவனுக்கு காய்ச்சல் சார். ஏன்டா காய்ச்சல் வந்து நீ என்ன செய்த? இவ்வளோ காய்ச்சல் காரணம் தின்னியா அப்படி திட்டுவாரா? இல்லை இதெல்லாம் வச்சுட்டு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பார்த்து மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாரா? ரெண்டு என்ன செய்ய? என் பையனை கூப்பிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனேன். ஒன்றும் டாக்டர் அவனுக்கு காய்ச்சல் சார். ஏன்டா காய்ச்சல் வந்து நீ என்ன செய்த? இவ்வளோ காய்ச்சல் காரணம் தின்னியா அப்படி திட்டுவாரா? இல்லை இதெல்லாம் வச்சுட்டு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பார்த்து மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாரா? ரெண்டு என்ன செய்ய? ஏன்டா படிக்கல? நான் படிச்சுட்டு சொல்லல. அது ஏன்டா போட்ட? நான் சொன்னல don't find fault with the children. ஏன்டா படிக்கல? நான் படிச்சுட்டு சொல்லல. அது ஏன்டா போட்ட? நான் சொன்னல don't find fault with the children. Find the defect in the children. அவன் என்னத்தினால அந்த கணக்கு தப்பாட்டணும், அந்த டிஃபெக்டை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணணும், ப்ரிஸ்கிரைப் பண்ணணுமா? நீ இதை படிச்சுட்டு எனக்கு 12ஆம் வயப்படு. ஒரு பையன் நினச்சிருக்கான் 12 சார் 86 ஃபர்ஸ்ட் லைனில் போட்டான். 6 மார்க் கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 6 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் தி டிஃபெக்ட் இன் தி children. அவன் என்னத்தினால அந்த கணக்கு தப்பாட்டணும், அந்த டிஃபெக்டை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணணும், ப்ரிஸ்கிரைப் பண்ணணுமா? நீ இதை படிச்சுட்டு எனக்கு 12ஆம் வயப்படு. ஒரு பையன் நினச்சிருக்கான் 12 சார் 86 ஃபர்ஸ்ட் லைனில் போட்டான். அதுக்கப்புறம் ஒரு தப்பு கூட போடலாமே. நான் 200 பேப்பர் திருத்தணும். 5 கிளாஸ் இருக்கேன், ஒன்று 40 200 பேப்பர் தரணும். எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த பேப்பரை படிக்கிறதுல? ஏன்னா நான் வச்சுக்கிட்டேன், ஒரு டீச்சர் தான் நான் என்னென்னு வச்சுக்கிட்டேன். அது பாடுறேன், அப்பா ஒரு சுழி வச்சுட்டு 0 மார்க் போய்ட்டுவேன், இல்லை 1 மார்க் போய்ட்டுவேன். அதுக்கு படிச்சே பார்க்க மாட்டேன். ஏன் 200 பேப்பர் திருத்தணும்? முதல்ல 12 சார் 80 கரெக்டாக ஆன்சர் தப்பாக தான் இருக்குன்னு போடுறேன். இந்த பையன் இஸ் பனிஷ் 5 மார்க்ஸ் ஃபார் ஹி டசன்ட் நோ 12 கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க. 1296ங்கிற தெரியாதுக்காக அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு 5 மார்க். ஆனால் டீச் பண்ணும்போது ஐ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் கால்குலேஷன். ஐ எம் கோயிங் ஆன் டீச்சிங் சப்ஜெக்ட். அவனை போய் என்ன செய்வாங்க? வீட்டில் அம்மா அப்பா என்னடா ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்துக்க? அவங்க லைனில் எக்ஸ்பர்ட்டு. இதை தெரியாது. 12 எடுத்து 86 போட்டுக்கா 5 மார்க் பனிஷ்மெண்ட்டுன்னு தெரியாது பேரண்ட்ஸுக்கு. மார்க் ஃபீஸில் கம்மி. அடுத்த ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர்னு கேட்பாங்க. அவர் நான் 19 வருஷம் டீச் பண்ணேன், 29 வருஷம் உட்காந்தா நியூட்டன்ஸில் ஆரம்பா அப்படின்பார். அவனுக்கு டிஃபெக்ட் 12 சார். அவன் நியூட்டன்ஸ்லாம் தெரியும், அவனுக்கு பெர்னாலிஸ்லாம் தெரியும். 1286 போட்டான். You have to find the defects and give the prescription, rectification. Don't find fault with the child, find the defect in the children. இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுதா? நல்ல ரத்தத்துக்குள்ள போயிருக்குமா? Don't find defect. கத்தி எல்லாம் don't find find it. Don't find fault with the child. சொல்லுங்க. Don't find fault with the child. Find the defect in the child. Find the defect in the child. Like a doctor. Doctor. அவன் என்னத்தினால அந்த கணக்கு தப்பாட்டணும், அந்த டிஃபெக்டை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணணும், ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். Don't find Defect. கத்து எல்லாம் don't find find it. Don't find fault with the child. சொல்லுங்க. Don't find fault with the child. Find the defect in the child. Find the defect in the child. Like a doctor. டாக்டர் என்ன செய்யறாரு? பிளட் டெஸ்ட் பண்றாரு, யூரின் டெஸ்ட் பண்றாரு, மருந்து கொடுக்கறாரு. நீ பார்த்து எதுல மார்க் போச்சு? கால்குலேஷன் மார்க் போச்சா? லாவ தப்பா எழுதுனியா? இல்ல இங்கிலீஷ் தப்பா வி படுத்தினா எழுதிட்டியா? இங்கிலீஷ் தப்பா? இங்கிலீஷ் சென்டென்ஸ் தப்பா? அதை பார்த்து அதனால உனக்கு மார்க் போச்சுன்னு சொல்லணும். நான் என்ன செய்யணும்? 1 வீக் ரெமடியல் மெஷர்ஸ் தான் இருப்பேன். ஒரு பரீட்சை முடிஞ்சேன்னா டெஸ்ட் வைக்க மாட்டேன். Excessive tests are bad. Weekly tests do more harm than good. Tests bring stress, not solutions. Test mark reveals nothing of the child's learning. It fails to show where help is needed. It does not tell the areas of defects in the child's learning. It does not tell the remedial measures to be taken. Test gives stress.
When the child gets no help to remove the difficulties, they lose interest in the subject. It is a loss to our nation. தேர்வை மீளாய்வு செய்யும் நேரம். அதிகமான தேர்வுகள் கற்றலின் மகிழ்ச்சியை கெடுக்கின்றன. வாரந்தோறும் தேர்வுகள் பாதிப்பையே அதிகமாக தருகின்றன. மதிப்பெண்களைக் கொண்டு மாணவரின் புரிதலை அளக்க முடியாது. மதிப்பெண்கள் எங்கு உதவி தேவை என்பதையும் தெரிவிக்காது. கற்றலில் உள்ள குறைகளைச் சரிசெய்ய வழிகாட்டுவதில்லை. தேர்வுகள் மன அழுத்தத்தையே தருகின்றன. போராட்டத்திற்கு பின் எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றால் மாணவரின் ஆர்வம் மங்கிவிடுகிறது. எதிர்காலம் இருண்டு விடுகிறது. அது நம் நாட்டுக்கான அமைதியான இழப்பாகும். டெஸ்ட் வைக்க சொன்னா ரிசைன் பண்ணிருக்கான். அந்த பிரின்சிபாலோட ஒய்ஃபு அவ ஸ்ட்ரெஸ் பண்ணான். நான் டெஸ்ட் இவன் வந்தா வைக்க மாட்டேன். பிரின்சிபால் வைக்கணும்னாரு. அடுத்த செகண்ட் எழுதுனேன், I don't want to disobey your order as a teacher. I have no right. You are principal. I must obey. But this does more harm than good. So I am resign பண்ணேன். சாரஸ்வதி நினைச்சுக்கலாம் பேசுறேன். And the regime of extreme pressure testing are giving young children nightmares and leaving them in floods of tears. Teachers are reporting instances of sleeplessness and anxiety and depression even in primary school children during these exam periods. These excessive exams are not driving up standards, but they're driving up stress, both for children and for teachers. And when the system forces teachers to teach the test, narrowing down the range of learning to core parts of core subjects to get through exams, that's not actually helping pupils. We need to prepare children for life, not just for exams. Tests are bad for children, bad for parents, and bad for teachers. We need a different approach. I resent it. Test does more harm than good. இப்போ நேரம் இல்லை, ஏங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிப்பேன். இங்கே பண்ணலை, அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ஒய்ங்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதெல்லாம் 5 நாள் செலவில் நிறைய கேம்ஸ் நிறைய படம் முடிக்க முடியாது. இன்னும் இப்போ லஞ்ச் ஆகிடுதோ, மணி என்ன ஆகிடுது, லஞ்சு டைம் ஆகிடக்கூடாது, பக்குன்னு 4:30 மணி சீக்கிரம் வந்துடும் வீட்டுக்கு. எவ்வளோ சொல்லிட்டு போகிறோன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு சென்டென்ஸும் பார்த்துக்கிடுங்க. நான் எழுதி போடுறேன். For each mark you have lost out of 100, come and ask me the reason. எழுதிட்டு வந்துடுறேன். நீ 98 மார்க் வச்சா I will tell you where you have lost me. நீ 40 மார்க்ஸ் இல்லையா, I will tell you where you have lost 60 marks. 1 week அதான் ரெமடியல் மெஷர்ஸ். அவன் சொல்லாம அடுத்த பர்சன் அவன் 12 83 போடுவான். நீ வாட்டி இந்த 42 இந்த 35 இந்த 78 கொடுத்துட்டு அடுத்த பாடத்துக்கு போயிருந்தோம். ரெமடியல் மெஷர்ஸை பண்ண மாட்டேங்கிறவன். Test is not to test children. Test is to test your teaching. Test is not to test children. Test is to test your teaching. அவன் சொல்லாம அடுத்த பர்சன் அவன் 12 83 போடுவான். நீ வாட்டி இந்த 42 இந்த 35 இந்த 78 கொடுத்துட்டு அடுத்த பாடத்துக்கு போயிருந்தோம். ரெமடியல் மெஷர்ஸை பண்ண மாட்டேங்கிறவன். பிளட் டெஸ்ட் பண்றாரு, யூரின் டெஸ்ட் பண்றாரு, மருந்து கொடுக்கறாரு. நீ பார்த்து எதுல மார்க் வச்சு, கால்குலேஷன்ல மார்க் வச்சா, லாவ தப்பா எழுதினியா, இல்ல இங்கிலீஷ் தப்பு வி போட்டீங்க எழுதிட்டியா, இங்கிலீஷ் தப்பா, இங்கிலீஷ் சென்டென்ஸ் தப்பா, அதை பார்த்து அதனால உனக்கு மார்க் வச்சுன்னு சொல்லணும். நான் என்ன செய்யணும், 1 வீக் ரெமடியல் மெஷர்ஸ் தான் நடத்துறேன். ஒரு பரிசை முடிஞ்சேன்னா சரஸ்வதி நினைச்சுட்டு தான் பேசுறேன். டெஸ்ட் டஸ் மோர் ஹார்ம் தென் குட். அது இப்போ நேரம் இல்லை, ஏங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிப்பேன். இங்கே பண்ணலை, அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, ஒய்ங்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அதெல்லாம் 5 நாள் செலவில் நிறைய கேம்ஸ் நிறைய படம் முடிக்க முடியாது. 4:30 மணி சீக்கிரம் வந்துட்டு இருக்கு, எவ்வளோ சொல்லி போகிறோம்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு சென்டென்ஸும் பார்த்துக்கிடுங்க. நான் எழுதி போடுறேன். For each mark you have lost out of 100, come and ask me the reason. எழுதிட்டு வந்துடுறேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் எடுத்து என்ன டிபேட் பார்க்கணும். நாளைக்கு மாறுவீங்களா? நீங்க மாறுனீங்கன்னா நான் சந்தோஷமா சாவேன். ரெமடியல் மெஷர்ஸை பண்ண மாட்டேங்கிறவன். Test is not to test children. Test is to test your teaching. நாளைக்கு மாறுவீங்களா?